வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். படிப்படியாக இயல்பு நிலை. தடை செய்யப்பட்ட பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும் என அமைச்சர் வீரமணி தெரிவித்தார். எந்தெந்த பகுதியிலன்னு பெரும்பாலும் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டோன்மெண்ட் ஜோன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. மீதி இடத்துல எல்லாம் இயல்பான வாழ்க்கைக்கு வரும். அந்த கடைகள்லாம் நீங்கள் சொல்கிற கடையெல்லாம் திறக்கும். விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை. மாவட்டம் முழுவதும் மக்கள் என்னென்ன பணிக்கு வேணாலும் அந்தந்த மாவட்ட லெவலில் போய் வர்றதுக்கிட்ட உங்களுக்கு வழிமுறைகள் எல்லாம் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சிருக்கு. குடிமகன்களை கட்டுப்படுத்த ரெடியாகும் போலீஸ். தமிழகத்தில் 7ஆம் தேதி டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட உள்ளன. மதுப்பிரியர்கள் அதிக எண்ணிக்கையில் வர வாய்ப்புள்ளதால் கடலூர், விருத்தாச்சலம் பகுதிகளில் உள்ள கடைகளில் தடுப்புகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விருத்தாச்சலம் சூரியகாந்தி எண்ணெய் ஆலையில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து மது பாட்டில்களும் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் மாவட்டத்தில் உள்ள கடைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. டாஸ்மாக் திறப்பு. கருத்து கேட்கும் எம்பி. மே 7 முதல் டாஸ்மாக் மதுக்கடைகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதுகுறித்து 1 கோடி பெண்களிடம் கருத்து கேட்கும் இயக்கத்தை துவங்கியிருப்பதாக கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். அந்த பதிவுகளை முதல்வரிடம் அளிக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார். கொரோனா தொற்று பரவும் ஆபத்து இருப்பதை உணர்ந்தும் மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய மக்கள் விரோத போக்கு. இதை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி Change.org வழியாக முதலமைச்சருக்கு மனுக்களை அனுப்பும் போராட்டத்தை இன்று காலையில் துவங்கி இருக்கிறோம். அதோடு கூட தமிழகம் முழுவதும் 1 கோடி பெண்களிடம் கருத்து கேட்கும் நிகழ்ச்சியை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நான் துவங்கி இருக்கிறேன். 01206844260 என்ற எண்ணிலிருந்து தமிழகம் முழுவதும் 1 கோடி பெண்கள் 22 வயதிலிருந்து 65 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு அலைபேசியில் அழைக்க இருக்கிறோம். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காலை முதல் அந்த அழைப்பு சென்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பீப் சவுண்ட் வரும். அதற்கு பிறகு ஆம் இல்லை என்ற தங்களது கருத்தை மக்கள் பதிவு செய்யலாம். அதன் பிறகு அதை மீண்டும் முதலமைச்சரிடம் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். இந்த போராட்டத்தை 1 கோடி பெண்களிடம் நேரடியாகவும் 1 கோடிக்கு மேற்பட்டவர்களிடம் இணைய வழியாகவும் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். இதற்கு தமிழக மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மும்பையிலிருந்து வந்த 2 பேருக்கு கொரோனா. மும்பையில் இருந்து ஓசூர் வந்த 3 பேர் மத்திகிரியில் உள்ள தனியார் குடியிருப்பில் உறவினருக்கு சொந்தமான வீட்டில் தங்கியுள்ளனர். மகாராஷ்டிரா பதிவெண்ணுடன் கார் நிற்பதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் அளித்தனர். சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து விசாரித்தனர். மும்பையில் ஒன்றாக பணிபுரியும் 3 சேலம், சிவகங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அதில் 2 கொரோனா தொற்று இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை தனிமைப்படுத்தியுள்ளனர். ரேஷன் அரிசியை மாவாக்கி விற்பனை. கொரோனா நிவாரணமாக ரேஷனில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் சேலம் செங்கல் அணை பகுதியில் அழகேசன் என்பவர் ரேஷன் அரிசியை கள்ளச்சந்தையில் வாங்கி மாவாக அரைத்து அப்பள கம்பெனிகளுக்கு விற்பனை செய்து வந்துள்ளார். தனி வட்டாட்சியர் அழகிரிசாமி தலைமையிலான பறக்கும் படையினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆனால் அழகேசன் தலைமறைவாகிவிட்டார். அங்கு பணியாற்றும் சந்திரசேகர் என்பவரிடம் விசாரித்து வருகின்றனர். அரிசி அரைக்கும் மில்லில் இருந்து 300 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 1 டன் மாவு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி, பெரம்பலூரில் ஆசிரியர்கள் உதவி. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தெற்கு சத்திரம் பகுதி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 80 மாணவர்கள் பயில்கின்றனர். இந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு தலா 500 ரூபாய் மதிப்புள்ள அரிசி, காய்கறி, மளிகைப் பொருட்களை ஆசிரியர்கள் தங்கள் செலவில் வழங்கினர். தலைமை ஆசிரியை கற்பகம், உதவி தலைமை ஆசிரியர் தாமஸ் ஜெயசீலன் ஏற்பாடுகளை செய்தனர். இதேபோல பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள ஸ்ரீ பெரியசாமி மானிய துவக்கப்பள்ளி நிர்வாகி மற்றும் ஆசிரியர்களும் மாணவர்களின் குடும்பங்களுக்கு உதவ முன்வந்தனர். ரூபாய் 50,000 மதிப்பிலான அரிசி, மளிகைப் பொருட்களை மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கினர். பனை மரத்தை தள்ளிவிட்டவர்களுக்கு அபராதம். திருச்செந்தூர் அருகே உள்ள குதிரைமொழி வனப்பகுதியில் பட்டுப்போன பனைமரங்கள் உள்ளன. இவற்றின் பொந்துகளில் பச்சை கிளி, மைனா உள்ளிட்ட பறவைகள் கூடு கட்டி வசிக்கின்றன. வள்ளி வெளியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் வனத்திற்கு சென்று பட்டுப்போன பனைமரத்தை தள்ளிவிட்டு வீடியோ எடுத்தனர். அதை டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்துள்ளனர். அத்துமீறி வனப்பகுதிக்குள் நுழைந்து மரங்களை அழித்ததாக வனத்துறையினர் அவர்களை கைது செய்து 15,000 அபராதம் விதித்தனர். அவர்களை வனப்பகுதியில் முந்திரி மரக்கன்றுகள் நடவைத்தனர். சந்தேக தீ. மனைவி கொலை. நெல்லையைச் சேர்ந்த சொரிமுத்து கேரளாவைச் சேர்ந்த ரம்லத் என்பவரை திருமணம் செய்தார். 2 மகன்கள் உள்ளனர்.
கேரளாவில் வடைக்கடை வைத்திருந்த சொரிமுத்து ஓரிடங்கால் குடும்பத்தினருடன் சொந்த ஊரான குறிச்சிக்குளம் வந்தார். மனைவியின் நடத்தை சரியில்லை என சொரிமுத்துவின் நண்பர்கள் கூறியதால் டூவீலரில் மனைவியை தாழியூத்து அருகே அழைத்து சென்றார். அங்கு அரிவாளால் வெட்டிக் கொன்று தாழியூத்து ஸ்டேஷனில் சரணடைந்தார்.